முதல்வர் முன்மொழிந்திருக்கிற இந்த வரைவு தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். எஸ்ஐஆர் என்பது நிறுத்தப்பட வேண்டும். பருவகால சூழல், நிர்வாக குளறுபடிகள், அரசியல் காரணங்கள் எல்லாவற்றுக்கும் இது பொருந்தும். இதை நிறுத்தி வைக்க வேண்டும். இவ்வளவு அவசரம் கூடாது. அதே நேரத்தில் வாக்குரிமை தான் இந்திய ஜனநாயகத்தின் அடித்தளம். இந்த வாக்குரிமையை பறித்துவிட்டால் சொந்த நாட்டு மக்களே அகதிகளாக மாறும் அபாயம் இருக்கிறது. பீகார் அதற்கு ஒரு நல்லதொரு எடுத்துக்காட்டு. எனவே இந்த ஆபத்தை உணர்ந்த வண்ணம் தமிழக முதல்வர், திமுக தலைவர் எடுக்கிற அந்த முயற்சிகளுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். எஸ்ஐஆர் இப்பொழுது கூடாது. நாடாளுமன்ற ஜனநாயகத்தை காப்பதற்கான இந்த போரில் ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது. ஒன்று சட்ட வடிவம், அது நீதிமன்றத்தை நாடலாம். இன்னொன்று மக்கள் வடிவம், மக்கள் கிளர்ச்சி வடிவம், அதுவும் ஜனநாயக வடிவம், அதுவும் சட்டம் அங்கீகரித்திருக்கிற வடிவத்தை நாங்கள் மேற்கொண்டு மக்கள் இயக்கமாக, ஒரு பிரம்மாண்டமான மக்கள் இயக்கமாக திட்டமிடுவோம். அதை கூடி திமுக தலைமையில் கூடி அதை நாங்கள் திட்டமிடுவோம்.